نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير يحرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز وإن أصابك شيء فلا تقل لو أني فعلت كان كذا وكذا ولكن قل قدر الله ولو شاء ما فعل அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையுமாகிய சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மீது நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்து மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தோடு நம்மை சேர்த்தரல வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால் அல் குனூத்து, நிராசை அடைதல், விரக்தி அடைதல். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே இதை சந்திக்காத யாருமே இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரே நிலையில் நாம் இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் வந்து மாறி மாறி போகக்கூடிய ஒன்றுதான். கஷ்டமானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பதில்லை. அதுபோல எந்த மனிதன் நிரந்தரமாக கஷ்டத்திலும் இருப்பதில்லை. மாறி மாறி வரக்கூடிய ஒன்றுதான். கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் நிராசை அடையக்கூடாது. ஒரு மூமின் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டாலும் முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மன இறுக்கம், மன அழுத்தம் இவைகளெல்லாம் போய்விடும். அதுபோல சில பேர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வாழ்க்கையிலே
அதிகமான பாவங்களை செய்திருப்பார்கள். அந்த பாவங்களெல்லாம் செய்துவிட்டு கடைசி கட்டத்திலே நம்மை இறைவன் மன்னிப்பானா, நாம் இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான எந்த ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லி மனிதன் விரக்தியான நிலைமைக்கு வருகிறான். அப்படி விரக்தி அடைய தேவையில்லை. எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லா பாவத்தையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதற்கு அவன் தயாராகவே இருக்கிறான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களை என்று அல்லாஹ் அழைக்கிறான். பாவம் செய்தவனை பாவி என்று அழைக்கவில்லை, மோசமானவனை என்று அழைக்கவில்லை. பாவம் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்த அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். எப்படி? என்னுடைய அடியாரே என்று அழைக்கிறான். அழைத்துவிட்டு ஒன்றை சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். ஏனென்று சொன்னால், இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நீ எந்த பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பத்தை நீ செய்திருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயலை நீ செய்திருந்தாலும், உனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, என்னிடத்திலே நீ பாவ மன்னிப்பு கேள். என்னிடத்திலே நீ செய்த பாவங்களுக்காக இறைவா, நான் இத்தனை ஆண்டு காலம் பாவம் செய்து விட்டேன், உன்னை நான் வணங்கி வழிபடவில்லை, உனக்கு நான் நோன்பு நோற்கவில்லை, உனக்கு நல்ல காரியங்கள் செய்யவில்லை. அப்படி செய்யாமல் இருந்ததோடு அல்லாமல் நான் தவறான வழி எதெல்லாம் உண்டோ, மோசமான பாதை எதெல்லாம் உண்டோ, மோசமான செயல்கள் எதெல்லாம் உண்டோ அத்தனை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இறைவனிடத்தில், இறைவா இதற்கெல்லாம் நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ என்னை பொறுத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் மிகப்பெரிய பாவியாக மாறிவிடுவேன், மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவிடுவேன். ஆகவே இறைவா என்னை நீ மன்னித்தருள்வாயா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமியா, அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால், இன்னஹு நிச்சயமாக அவன் ஹுவல் கஃபூருர் ரஹீம், மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக இருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா இந்த அடியார்கள் மீது அளப்பெரிய கிருபையுடையவனாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய நீ பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோ மோசமான நிலையை நீ அடைந்திருந்தாலும், இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ நீ நிராசை அடைய தேவையில்லை, விரக்தியினுடைய விளிம்புக்கு நீ போக வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கின்ற தன்மையோடு நாம் செயல்பட வேண்டும். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சம்பவங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எத்தனையோ வரலாறுகள் நமக்கு உதாரணமாக சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். முன்னொரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சொத்து சுகங்களெல்லாம் சேர்த்து வைத்திருந்தான். பிள்ளைகளை ஈண்டான். அந்த பிள்ளைகளுக்கு வருங்காலத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்திருந்தான். ஆனால் மறுமைக்காக இறைவன் தன்னை படைத்திருக்கிறானே, இறைவனுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் துளி கூட அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. நன்மையான காரியம் எதுவுமே செய்யலை. என்ன செய்திருக்கிறான்? பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அவர்களை தன்னிறைவுகளை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ஒன்று தான் செய்திருக்கிறான். அவனுடைய கடைசி காலகட்டத்திலே மரணம் நெருங்குகின்ற பொழுது என்ன செய்கிறான்? பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்கிறான், நான் உங்களுக்கு எப்படி, என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன், எந்த முறையில் நடந்து கொண்டேன் என்று கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், அவருடைய மகன்கள் சொல்கிறார்கள், எங்களை நீங்கள் நல்ல நிலையில் வைத்திருந்தீர்கள், எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டி தந்திருந்தீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காகவே நான் உழைத்திருக்கிறேன், உங்களுக்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன், மறுமையில் நான் எதையும் செய்யவில்லையே, உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அத்தை நான் துளைத்திருக்கிறேன், ஆனால் மறுமைக்காக நான் எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை. ஆகவே நாளை ஒரு நாள் இறைவன் என்னை எழுப்பி என்னிடத்திலே கேள்வி கேட்டு நான் அதிலே மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் இறைவனுக்கு கடுமையான தண்டனையை தருவான். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன். அது என்னவென்று சொன்னால், நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய உடலை என்ன செய்யுங்கள், அப்படியே நெருப்பிலிட்டு கரித்து சாம்பலாக்குங்கள். அந்த சாம்பலை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள்.
எப்பொழுது கடுமையான காற்று வீசுகிறதோ அந்த காற்றிலே கொண்டு என்னுடைய உடலில் இருந்து எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை அப்படியே தூள் தூளாக்கி அதை காட்டிலே அப்படியே பறக்க விட்டு விடுங்கள், அப்படியே பறத்தி விடுங்கள் என்று சொல்கிறான். அதுபோல் அந்த பிள்ளைகள் அந்த உபதேசத்தை ஏற்றி அவர் இறந்த பின்னால் அவருடைய உடலை எரித்து அந்த எரிந்து போன சாம்பலை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது காற்று வீசுகிறதோ அப்பொழுது என்ன செய்கிறார்கள், அந்த உடலுடைய சாம்பல் எடுத்து அப்படியே காற்றிலே பரப்பி விட்டார்கள். அந்த பிள்ளைகள் தகப்பனுடைய தந்தையுடைய பேச்சை கேட்டு அப்படியே செய்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறந்து போன மனிதனுடைய அணுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவனை திரும்பவும் மனிதனாக்கினான். திரும்பவும் அவனுக்கு உயிர் கொடுத்தவனை மனிதனாக்கினான். மனிதனாக்கிய பின்னால் இப்படி நீ உபதேசம் செய்வதற்கு என்ன காரணம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னை கரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன? அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிறான், மகாஃபத்துக்க, உன்னுடைய அச்சம்தான் காரணம். நாளை பின்னே நீ எழுப்பினைக்கு தண்டனை கொடுத்து விடக்கூடாதே, அந்த தண்டனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதே, அதற்காக வேண்டிதான் உன்னுடைய பயம்தான் காரணம். அந்த பயம்தான் என்னை என்ன செய்தது, எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று பிள்ளையிடத்தில் சொல்ல வைத்தது. ஆகவே இறைவா வேறெந்த நோக்கம் இல்லை என்று அந்த மனிதன் சொல்கின்ற பொழுது, என் மீது உனக்கு பயம் இருக்கிறது அல்லவா, நான் தண்டிப்பேன் என்று அச்சம் இருக்கிறது அல்லவா, அதற்காக வேண்டிய உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நினைச்சுதான் அந்த மனிதனை மன்னித்த வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த மனிதன் என்ன செய்த, குடும்பத்துக்காக உழைச்சான், பாவ மன்னிப்பு கூட கேட்கல, இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து தன்னை கரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். இறைவனாகவே என்ன செய்கிறான், அவனை மன்னிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கிருபையாளர். அவன் மனிதன் என்ன செய்ய தேவையில்லை, நிராசை அடைய தேவையில்லை. எவ்வளவு பெரிய துன்பங்கள் நமக்கு வந்தாலும் அவைகளெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது மனிதன் என்ன செய்கிறான், அவன் மீது அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான். இவ்வளவு தூரம் எனக்காக நீ பொறுத்து கொண்டாயே, என்னுடைய மார்க்கத்தை வலுவாக பற்றி பிடித்து கொண்டு நான் தருகின்ற துன்பங்களை எல்லாம் நீ சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தாயே, அதற்காக வேண்டி என்ன செய்வான் அல்லாஹு தஆலா அவன் மீது என்ன செய்வான், அபரிவிதமான பாக்கியத்தை அருள்வான் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா, நாமெல்லாம் கேட்ட நிகழ்வு தான். நிராசை அடையக்கூடாது, விரக்தியினுடைய விளிம்புக்கு போகக்கூடாது, எந்த பாவம் செய்தால் அதை இறைவன் மன்னிப்பான் என்கிற தன்மை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு சம்பவத்தை நமக்கு சொல்கிறார். என்ன தெரியுமா, ஒரு மனிதன் கொலை செய்கிறதே வேலை தான், கொலை செய்கிறது மட்டும்தான் வேலை, வேறு எந்த வேலையுமே இல்லை. எதற்கெடுத்தாலும் கொலை 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 கொலை, இப்படியே கொலையிலேயே மூழ்கி போய் கிடந்தான். கிட்டத்தட்ட 99 கொலை செய்துட்டான். 1 2 இல்லைங்க, 99 கொலை செய்திருக்கிறான். அத்தனை கொலை செய்த பிறகு அவனுக்கு அப்போ தான் உரைக்குது, ஆகா நம்முடைய வாழ்க்கையில் யாரையுமே வாழ வைப்பதற்கு முன்வரவில்லையே, எதற்கெடுத்தாலும் கொலை கொலை செய்துவிட்டே இருந்தோமே, மனித உயிரை பறிப்பதிலேயே குறியாக இருந்தோமே என்று கொலை செய்வதிலே அவனுக்கு வெறுப்பேற்பட்டு என்ன செய்கிறான், இனிமேல் நாம் திருந்தி வாழ வேண்டும், இவ்வளவு தூரம் இந்த அநியாயத்தை செய்துவிட்டோம், இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்திருக்கிறோம், ஆகவே இனிமேல் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதத்தில் போய் கேட்குறான், எப்போ நான் இத்தனை கொலை செய்திருக்கிறேன், எனக்கு இறைவன் மன்னிப்பானா? அந்த ஆள் என்ன சொல்லிட்டான், ஆனால் பாவி 99 கொலை செய்திருக்கிற ஒன்னேலாம் யார் மன்னிப்பா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், உனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருக்கிறாய், மனித உயிரை துச்சமாக மதித்து இவ்வளவு கொலைகளை செய்திருக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு மேலும் வெறுப்பேற்றினான். மன்னிப்பானுங்கிற ஒரு தன்மையை சொல்லியிருந்தால் விட்டுட்டு போயிருப்பான். ஒன்னெல்லாம் இறைவன் மன்னிக்க மாட்டான்னு சொன்ன உடனே அவனையும் ஒரே போட்டு 100 ஆக்கியாச்சு. இன்னொரு இடத்துக்கு போகிறான். இன்னொரு இடத்துல போகின்ற பொழுது அந்த மனிதர் நல்ல மனிதர், அவரிடத்தில் கேட்க, நான் 100 கொலை செய்திருக்கிறேன், என்ன இறைவன் மன்னிப்பானா? மன்னிப்பான், அதற்கு வழி இருக்கிறது. என்ன, நீ எந்த ஊரிலிருந்து இந்த குற்றங்குறைகளை செய்தாயோ, எந்த ஊரிலிருந்து இந்த தவறுகளை நீ செய்தாயோ, அந்த தவறு செய்த அந்த ஊரிலிருந்து அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து என்ன செய், உன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு போ, வேறு இடத்துல பிழைக்க போன்னு சொல்கிறாப்புல. அப்போ என்ன செய்யறான், மனிதன் திருந்தி வாழ்வதற்காக தான் வாழ்ந்த ஊரிலிருந்து, தான் குற்றம் செய்த ஊரிலிருந்து வேறொரு இடத்துக்கு என்ன செய்ய கிளம்பி போகிறான். போகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு உயிரை கைப்பற்றி அவனுக்கு சுவனத்தை கொடுத்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ 100 கொலை செய்திருந்தா கூட மனிதன் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன, கடைசி நேரத்தில் திருந்த வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும்.
அந்த பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு என்ன செய்கிறான்? கண்டிப்பாக மன்னிக்கிறான். மன்னிக்காத எந்த பாவமும் உலகத்தில் இல்லைங்க. ஒன்றே ஒன்று என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடத்தில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். கடைசி நேரத்திலாவது திருந்த வேண்டும். அப்படி திருந்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் என்ன செய்வான்? மறுமையிலே நரகத்தை சந்திப்பான். அப்போது இறைவன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு தந்திருக்கிறான். உலகத்தில் வாழுகின்ற எல்லோரும் 100க்கு 100 உண்மையாக இருப்பதில்லை, 100க்கு 100 சுத்தமாக இல்லை. எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்போ அந்த தவறிலிருந்து விடுபடுவதற்கு என்ன காரணம்? எந்த வழி அமைக்குது? முதல்ல பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு செய்து இறைவா நான் இந்த தவறை செய்துட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு என்று கேட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த விரக்தி மாறுகிறது, அந்த நிராசை மாறுகிறது. என்ன செய்திருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நாம் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை மன்னிப்பாங்கிற தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும். இது பாவத்துக்கு உண்டான ஒரு காரியம். அடுத்தபடியாக சில பேர்கள் என்ன செய்வார்கள்? எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள். ஒரு சின்ன ஒரு குற்றத்தை கூட பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சின்ன ஒரு சோதனை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு எதையாவது ஒன்று செய்து முடிச்சுருவாங்க. செய்த பிறகு தான் ஆகா இப்படி செய்துட்டோமே, இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கக்கூடாதே, எல்லாம் உடைஞ்சு போச்சே, நம்மளா விட்டு நம்ம குடும்பம் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லி மனிதன் அங்கலாய்த்து புலம்புகின்ற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ கோபம் வருகின்ற பொழுது அங்கே நிராசை அவனுக்கு ஏற்பட்டு என்னைக்காவது செய்திடணுமே அப்படிங்கிற தன்மை வருது பார்த்தியா? அந்த தன்மை நம்மிடத்திலே வரக்கூடாது. எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், அந்த கோபத்தை அடக்கியாள வேண்டும். எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஷைத்தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறான். அப்போ கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தினுடைய லாஸ்ட் என்ன, எண்டு என்ன, ஏதாவது இழப்பு தான் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த இழப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே கோபத்தை என்ன செய்யும்? அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் மிகுதியாக போய்விட்டால் கடைசியில் நிராசை அடைந்து நாம் விரக்தி அடைந்து ஏதாவது ஒன்றை செய்து விடுவோம். அதற்கு அல்லாஹ் தஆலா பயிற்சி தருகிறார். எப்படி தருகிறார்? ஒல் காலிமீனல் கைல, உண்மையான மூமின்கள் அவருடைய தன்மை என்ன தெரியுமா? காலிமீனல் கைல, கோபத்தை அப்படியே மென்று விழுங்குவார்கள். எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் சரி, கோபத்தை மூட்டக்கூடிய எவ்வளோ ஒரு செயல் இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த கோபம் வருதா, இது ஷைத்தானுடைய வேலை, நாம் அதற்கு உடன்படக்கூடாது, நாம் அது கட்டுப்படக்கூடாது என்று சொல்லி உடனடியாக என்ன செய்யணும்? கோபத்தை அப்படி மென்று விழுங்கிறதா என்ன? அப்படியே சாந்த நிலைக்கு வந்து விட வேண்டும், அமைதி நிலைக்கு வந்து விட வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒல் காலிமீனல் கைல உல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் என்ன செய்வார்கள்? கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்கள்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொள்வார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர் செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான். அப்போ கோபம் வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? யார் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் நமக்கு செய்திருப்பார்கள், நாம் பிறருக்கு செய்திருப்போம். எதுவாக இருந்தாலும் அந்த நிராசை அடையாமல் விரக்தியினுடைய விளிம்புக்கு போகாமல் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தஆலா வெகுமதி என்ன தர்றான்? நம்முடைய நன்மை, நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் ஏற்றி நமக்கு என்ன செய்கிறான்? மறுமையிலே சொர்க்கத்தை தருகிறான். அதுபோல் எத்தனையோ சோதனைகள் வரலாம். என்ன சோதனை வந்தாலும் அது இந்த உலகத்தில் மட்டும்தாங்க. மறுமையில் இந்த சோதனையெல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ் நமக்கு நன்மையாக மாற்றிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்காத சோதனையா, அவர்கள் பார்க்காத கஷ்டமா, அவர்கள் படாத துன்பமா, எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்காக பொறுத்து கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ இழப்பு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சிறு வயதிலேயே என்ன செய்தார்கள்? தாயை இழந்தார்கள், அதற்கு பிறகு தந்தை இழந்தார்கள். நபியான பிறகு அவர்கள் மனமுடித்த ஆசையோடு மனமுடித்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இழந்தார்கள். ஹதீஜா நாயகி எப்படிப்பட்டவர்கள்? முதலில் இறை தூதருடைய அந்த நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிகள் நாயகத்துடைய அந்த நபித்துவத்துக்கு அவ்வளவு பக்கபலமாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிற அத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்து போன பிறகு அவர்கள் விரக்தியுடைய விளிம்புக்கு போகவில்லை, நிராசை அடையவில்லை, பொறுமை இழந்து போகவில்லை. இறைவனுக்கு இவ்வளவு நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம், இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே பாடுபடுகிறோம், இறைவன் நமக்கு சோதனையை தந்துவிட்டானே என்று சொல்லி இறைவன் மீது கோபப்படவில்லை, இறைவனை விட்டு தூரமாக போகவில்லை. மாறாக என்ன செய்தார்கள்? இது அல்லாஹ் இந்த உலகத்திலே அப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த சோதனையும் எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனோநிலை வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருந்தார்கள், பொறுமை காத்தார்கள், அத்தனையும் சகித்து கொண்டார்கள். அது மட்டுமா,
அபூ தாலிப் எப்படிப்பட்ட நபர்? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தன்னை பிரகடனப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்ற பொழுது எதிரிகளெல்லாம் அபூ தாலிப் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரை கையெழுப்பதற்கு தயங்கினார்கள், அச்சப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அபூ தாலிப் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மனிதர், அவ்வளோ பெரிய ஒரு ஆணித்தரமான மனிதராக இருந்தார். அதனால் அபூ தாலிபுக்கு இருந்த செல்வாக்கு, அவருக்கு இருந்த அந்த பக்குவம் எல்லாவற்றையும் பார்த்து என்ன செய்தார்கள்? எதிரிகளே நபிகள் நாயகத்தை தொடுவதற்கு அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட அபூ தாலிப் இறந்து போன பிறகும் கூட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரக்தியினுடைய பக்கம் செல்லவில்லை, நிராசையடையவில்லை, பொறுமை இழக்கவில்லை, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்திலே வாழுகிறோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் நாம் தாங்கி தான் ஆகணும். திடீர்னு பொருளாதார இழப்பு வந்துடும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாம் சொத்து சுகங்களை சேர்த்துருப்போம். ஏதோ ஒன்றில் ஒரு தவறு நடந்து எல்லா சொத்தும் அப்படியே போயிடும். அல்லது ஒரு பிரம்மாண்டமான இடத்துல நம்ம ஒரு மகளை வச்சுருப்போம், அதிகமான பொருட்கள் இருக்கும், திடீர்னு தீ வந்து சேதாரமாக்கி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுனா உடனே நினைச்சக்கூடாது, கவலையின் தோய்ந்து மூலையில் உட்கார்ந்து விடக்கூடாது. இது போனால் இன்னொன்று அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், அவனே எடுத்திருக்கிறான். அவன் எடுத்ததுக்காக வேண்டி நாம் துக்கப்படவோ துயரப்படவோ தேவையில்லை, கவலைப்படலாம். அந்த கவலையே அடுத்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது, அடுத்த எடுப்புக்கு அது தடையாக இருந்துவிடக்கூடாது. மாறாக இது போனால் இன்னொன்னை தருவான். இறைவன் நமக்கு தந்தும் சோதிக்கிறான், எடுத்தும் சோதிப்பான். ஆகவே இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்கிற எண்ணத்தை மட்டுமே உள்ளத்திலே பதிய வைத்து அடுத்த முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நாம் ஏற்படுத்த வேண்டுமே தவிர இறைவன் நமக்கு ஊழல் செய்துட்டான இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு டக்குன்னு மாற்றி கூட உயிரையை மாற்றி கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மூமினுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. தன்னை மாய்த்து கொள்வது, தன்னை காயப்படுத்தி கொள்வது, தன்னையே வரித்து கொள்வது, இது போன்ற நிலைமை ஒரு மூமினுக்கு ஒருபோதும் ஆகாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்குது. அவ்வளவு சோதனைகளை சந்தித்தார்கள், அவ்வளவு இழப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். எல்லாத்தையும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து கொண்ட அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மூமின் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எந்த நேரமும் கவியாக இருக்கணும். கவினா என்ன? ஒட்டம்பச்சுமா ஆஜானு அப்படி சொல்லலைண்ணா. கவினா சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் சோதிக்கிறாங்க எண்ணம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மூமினுல் கவியு ஹைர். உண்மையான மூமின் இருக்கிறானே, கவியான மூமின், அந்த மூமின் சிறந்தவனாக இருக்கிற எந்த வழியில? வஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லைஃபி. பலகீனமான மூமினை விட கவியான மூமின், ஆரோக்கியமான மூமின் அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக இருக்கிறான். அப்போ ரெண்டு மூமின் இருக்கிற உலகத்தில். ஒரு மூமின் எந்த சோதனையும் தாங்கி கொள்ள மாட்டான், நல்லா தொழுவான், வாங்குவான், எல்லாத்தையும் செய்வான். ஒரு சின்ன சோதனை வந்து நான் அப்படியே சோர்ந்து மூலையில் உட்கார்ந்துவான். நான் இறைவனுக்கு இவ்வளோ செய்திருக்கிறேன், இறைவன் என்ன போய் இப்படி சோதிச்சுட்டானே அப்படி இறைவன் மேலே கோபப்பட மாட்டான். யாரு? உண்மையான மூமின். லைஃபான மூமின் என்ன செய்வான்? இறைவன் நமக்கு தந்துட்டானேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒதுங்கி போகிறத பார்க்குறான், சோர்வாக உட்கார்ந்துருவான். இந்த மாதிரி மூமினுக்கு அல்லாஹ் இடத்துல பாசம் கிடைக்காது. அல்லாஹ்வுத்தாலா அப்படிப்பட்ட மூமின் நேசிக்க மாட்டான். அவன் என்ன செய்யணும்? எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய இதயத்தோடு இருக்க வேண்டும். நாம் நேசிக்கக்கூடிய, நாம் பாசம் வைக்கக்கூடிய, நாம் அன்பாக சேர்த்த எந்த இழப்பு வந்தாலும் எல்லாம் இறைவன் நம்மை சோதித்து பார்க்கறீங்க. இந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுத்தாலா நமக்கு நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒஃபி குல்லி ஹைரின். எல்லாத்திலும் நன்மை வச்சிருக்கிறான். சோதனை வந்தால் தாங்கினா அதற்கு நன்மை, பொருளாதாரத்தை தர்றானா அதை நீ நல்வழியில் செலவு செய்தால் அதற்கும் நன்மை. என்ன நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனைக்குமே அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்கிறான்? நமக்கு நன்மையாக ஆக்கி தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இஹ்ரிஸ் அலாமா என்ஃபவுக்க. உனக்கு பயன் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீ நினைச்சி ஆசைப்படு, அதை நீ நேசி. அப்படி என்ன உனக்கு எதெல்லாம் பயன் தருமோ எல்லாத்தையும் நீ விரும்பு, அதன் மீது நீ ஆசை கொள்ளு அந்த சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வஸ்தஈன் பில்லா. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீ உதவியும் தேடு. ஒலா தஜிஸ். இயலாமல் ஓரமாக உட்கார்ந்துடாத. உன்னால் எது முடியுமோ அதை நீ சாதித்து காட்ட இந்த உலகத்திலே முற்படு. உன்னால் எது எட்டி பிடிக்க முடியுமோ அதை எட்டி பிடிப்பதற்குண்டான முயற்சியில் நீ இறங்கு. என்னால் ஒன்றும் நடக்காது, என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு இருந்தால் உலகத்தில் எதையுமே நாம் செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது. நம்மளால் எது முடியுமோ, எதை சாதிக்க முடியுமோ அந்த எண்ணம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும்.
அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை நமக்கு வரும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் இவ்வளோ அழகாக சொல்லுகிறார் காட்டுறாங்க பாருங்க. வைசா வைன் அசாபக்க செய்யணும், உனக்கு ஏது ஏற்பட்டாலும் பலா தக்குள் லவ் அன்னி ஃபால்த்து கதாவா கதா, இப்படி செய்திருந்தா அப்படி நடந்திருக்குமே, அப்படி செய்தா இப்படி இருந்துருமா, அந்த மாதிரி என்னத நீ ஒரு காரியத்தில் இறங்குறாயா, அதை முடிந்த அளவுக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய். ஆனால் அதில் ஏதோ ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு மொத்தமே பாயிலாக போச்சு, மொத்தமே போய் போச்சுன்னு வைங்களேன். ஆஹா இப்படி செய்துட்டோமே, அப்படி செய்த நல்லா, இதை நம்ம யதார்த்தமாக பேசக்கூடிய ஒன்று தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாய், இப்படி நீ பேசாத, நீ எல்லா முயற்சியும் எடுத்தாய், ஆனால் அல்லாஹ் உனக்கு அதில் வெற்றியை தரவில்லை, அதிலே உனக்கு தோல்வியை தந்திருக்கிறான். அது உனக்கு வெற்றியை தராமல் போனதற்கு காரணம் அல்லாஹ் அதில் உன்னை சோதிக்கிறான். அப்படி எடுத்துக்கொள்ளணுமே தவிர இப்படி செய்த நல்லா இருக்குமே, அப்படி செய்த நல்லா இருக்குமே, அந்த எண்ணத்தை நீ தூர விட்டு விடு. அப்படி அந்த எண்ணம் வந்தால் உன்னை என்ன செய்யும், நிராசையிலே கொண்டு தள்ளும், உன்னை அது விரக்தியிலே கொண்டு தள்ளும். அந்த எண்ணத்துக்கு நீ போவாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நமக்கு சோதனைகள் வரதான் செய்யும். மாறி மாறி வரக்கூடியதன் உலகம். உயர்வென்று இருந்தால் தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். தில்கல் ஐயாம் நுதாவில்கா பைனன் நாஸி, காலங்களை நாமே சுழட்டுகிறோம், காலத்தை நாமே இயக்குகிறோம். அந்த காலம் என்ன செய்யும், ஒருவனுக்கு துன்பத்தை கொடுக்கும், ஒருவருக்கு உயர்வை கொடுக்கும், ஒருவருக்கு தாழ்வை கொடுக்கும், எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய ஒன்று தான். ஆகவே நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய எந்த ஒன்றையும் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற பொழுது மறுமையில் அதற்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் மீது நிராசை கொள்ளக்கூடாது. துன்பம் துயரம் எது வந்தாலும் அத்தனையும் பொறுத்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு தெளிவான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனிதனுக்கு தந்திருக்கின்ற அத்தனை கட்டளைகளும் நடைமுறை ஒழுக்கங்களும் மனித சமுதாயத்திற்கு மிக உகந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். எதற்கு சொல்லேன் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குடிப்பதை ஹராமாக்கி இருக்கிறது. குடிப்பதன் மூலமாக அதனுடைய பின் விளைவுகள் என்ன, அது இந்த மனித சமுதாயத்திற்கு எவ்வளோ பெரிய கேடை தருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நினைவிருக்கும். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல் என்ன செய்துட்டாங்க, விஷச்சாராயம் அருந்தி இறந்து போனார்கள். நல்வாய்ப்பாக அதிலே எந்த முஸ்லீம் இருக்க வாய்ப்பில்லை என்று நாம் எண்ணுவோம். அப்போ அந்த விஷச்சாராயம் குடித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எவ்வளவு கண்டிப்போடு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறது. எந்த விதமான தீய பழக்கத்திற்கு இந்த சமூகம் ஆளாகிவிடக்கூடாது, அதிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ அழகான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் அவர்களே மதுவை விற்பார்கள், அவர்களே என்ன செய்வார்கள், தடையும் போடுவார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் விஷச்சாராயம் குடித்தவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்வதையும் பார்க்கிறோம். அவர்கள் தனக்குத்தானே செய்த தீங்குக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவழிக்கப்படுவது ஒரு விதத்திலே அது நியாயமற்ற ஒரு செயல்தான். இருந்தாலும் எதிர்க்கட்சியுடைய அந்த வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா சலுகைகளையும் இன்றைக்கு அவித்து விடுகின்ற காட்சியை பார்க்கிறோம். நாம் இதிலே மிக கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிகளிலே படிப்பார்கள் அல்லது ஸ்கூலிலே படித்து கொண்டிருப்பார்கள். எல்லா பிள்ளைகளையும் இதுபோன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, இதுபோன்ற பழக்க வழக்கங்களில் ஆளாகியிருப்பவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னொன்று சொன்னால், கல்லூரி மாணவர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்யணும், அதிகமான முறையில் குடிக்கின்ற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி வளர்த்து ஆளாக்குவதற்காக நான் வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து பணங்களை அனுப்புகிறோம். அவர்கள் அந்த பணத்தை எந்த வழியிலே செலவு செய்கிறார்கள், அவர்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்துமாக நாம் பார்க்க வேண்டும். பிள்ளைகளை வளர்த்தால் மட்டும் போதாது, பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை புகட்ட வேண்டும்.
எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அவர்களோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த மார்க்கத்துடைய ஆணித்தரமான கட்டளைகள் எடுத்து சொல்லுங்கள். அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை போதியுங்கள். அவர்களுக்கு மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவருடைய விஷயத்தை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹுவின் அன்பான நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாமெல்லாம் இஸ்லாமிய இருப்பதை பெருமை கொள்வோம். ஏனென்று சொன்னால் இது போன்ற செயல் நம்மை தடுத்திருக்கிறது. ஆகவே முஸ்லீமாகவே வாழ வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நிலைமை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என பிரார்த்தனை செய்து வர முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.